சமீபத்தில் கவுன்சிலிங் வந்திருந்த ஒரு நபர் கேட்டார், சார் நம்முடைய வாழ்க்கை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாமா, நல்லதா அப்படின்னு கேட்டார். நிச்சயமாக நல்லது. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும், அதுதான் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் அவங்க இருக்கணும். அதை தாண்டி எந்த இதுவும் அவங்ககிட்ட என்ன நட்பு தான் காதலாக மாறும் இல்லையா? அதனால நட்பாக மட்டும் ஒரு பெண்ணு உங்களோட பழகக்கூடிய பெண் கிடைச்சா உங்களுடைய லைஃப்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, ஒரு ஆண் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கும் ஒரு பெண் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆணோட அணுகுமுறையே வேகமாக இருக்கும், வேற மாதிரி இருக்கும். கோவம் அதிகமாக டக்குன்னு கோவப்படுறது, எதையுமே ஸ்பீடாக செஞ்சு முடிக்கிறது, ஒரு எடுத்தம் கௌத்தம்னு செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆண்கிட்ட இருக்கும். ஆனால் பெண்கிட்ட அப்படி இருக்காது. ஒரு நிதானம் இருக்கும், எதையுமே அணுகுமுறையை சொல்லக்கூடிய நிதானம் இருக்கும். அம்மா முதல்ல, பெண் துணையாக அம்மாவும் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், மகள் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஏன்னா நான் மீண்டும் சொல்றேன், அது தோழி தான். தோழியாக நீ யார் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது உண்மையான ஒரு உறவாக இருக்கலாம். அதை தாண்டி போகும்போது தான் அங்கே பிரச்சனைகளே உருவாகுது. ஏன்னா நிறைய பேர் தோழியாக பழகிறேன், ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன், நானும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை இன்னைக்கு வேற ஒரு ரீதியில் இன்னைக்கு மாற்றப்படுது. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுங்கன்னா தப்பே இல்லை, பட் அவங்க ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும். இதனால இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நமக்கு இன்னொரு விஷயம் வரும், பெண்கள் எல்லாம் வெறும் அழகுக்காகவும் காமத்துக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிறது அவங்க நம்மளுக்கு உணர்த்துவாங்க. பெண்களோட உணர்வுகள் இருக்கிறது நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் பெண்களை குறித்து நம்முடைய பார்வையே அவங்க மாற்றி விடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆணோட வாழ்க்கையிலையும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நல்லது. கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.